மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து வைத்தியலிங்கம் திமுகவுக்கு செல்கிறாரா? சட்டென முகம் மாறிய ஓபிஎஸ். சற்று முன் வெளியான அதிர்ச்சி தகவல். எந்த காலத்திலும் வைத்தியலிங்கம் எந்த இயக்கத்திற்கும் செல்ல மாட்டார் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருந்தார். ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் அடுத்ததா வைத்தியலிங்கம் திமுகவுக்கு செல்ல உள்ளதா சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் 4 முனை போட்டி உருவாகும் என்று கணிக்கப்படுகிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் மற்றும் தாவேகா என்று 4 கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளிவந்திருக்கிற ஓபிஎஸ் மற்றும் அமமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியம் குறைவாகவே இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்ற கேள்வி வந்திருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர்களில் முக்கியமானவரான இருந்த மனோஜ் பாண்டியன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாக்கியிருக்காரு. இதனால் தென் மாவட்டங்களில் திமுக கூடுதல் வலிமை பெற்றிருக்கு. இந்த நிலையில் திமுகவின் அடுத்த இலக்கு ஓபிஎஸ் அணியில் இருக்கும் வைத்தியலிங்கம் தான் என்று கூறப்பட்டு வந்தது. ஏனென்றால் ஓபிஎஸ் அணியில் இருப்பவர்களை எடப்பாடி பழனிசாமி ஏற்க தயாராக இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி திமுக தரப்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரடியாகவே வைத்தியலிங்கத்திடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. திமுகவிற்கு வந்துவிடுங்கள், உங்களுக்கான மரியாதை அளிக்கப்படும் என்று அன்பில் மகேஷ் பேசிய பின் வைத்தியலிங்கம் தரப்பும் அமைதி காத்து வருகிறது. ஜெயலலிதா அமைச்சரவையில் 4 அணியில் ஒருவராக இருந்து அதிகாரம் மிக்கவராக வலம் வந்தவர் வைத்தியலிங்கம். ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் பக்கம் வைத்தியலிங்கம் அணி வகுத்தார். அது மட்டுமில்லாமல் வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களாக இருந்த ரதி மீனா சேகர், அறிவுரை நம்பி உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்று விட்டாங்க. தற்போது திமுக தரப்பில் இருந்து அழைப்பு வந்திருப்பதனால முடிவு எடுக்காமல் வைத்தியலிங்கம் ஆலோசித்து வராரு. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து ஓபிஎஸ் பேசுகையில் வைத்தியலிங்கம் திமுகவுக்கு செல்வது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் அதிமுகவில் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். தற்போது அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு தரப்பில் சட்ட போராட்டம் நடந்து வருகிறது. எந்த காலத்திலும் எந்த இயக்கத்திற்கும் போக மாட்டார் என்பதை உறுதியாக சொல்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் கடந்த சில நாட்களாகவே ஓபிஎஸ் உடனான நெருக்கத்தை வைத்தியலிங்கம் குறைத்து வருவதாகவும் பார்க்கப்படுகிறது. மேலும் இதே போன்று தொடர்ந்து அதிமுகவில் உள்ள முக்கியமான தலைகள் அனைவரும் திமுகவில் ஐக்கியமாவது தொடர்ந்துதான் வருகிறது. செங்கோட்டையனும் கூடிய விரைவில் எந்த அணிக்கு செல்வார் என தெரியவில்லை. சமீபத்தில் தான் செங்கோட்டையனையும் இபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றினார். அதாவது செங்கோட்டையன் ஓபிஎஸ் பக்கம் யார் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்கள் அனைவருமே அதிமுகவின் துரோகிகள். அதிமுகவுக்கு துரோகம் செய்ததால் தான் கடந்த 2021 சட்டப்பேரவையில் அதிமுக தோற்றது. வெறும் 3.5% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோற்றுள்ளோம். இது பெரிய தோல்வியே கிடையாது. இது போன்ற துரோகிகளால் தான் கட்சியே சிதறி கிடக்கிறது. அதனால் துரோகிகளை களை எடுக்கின்றோம். கண்டிப்பாக அவர்களுக்கு மீண்டும் ஆட்சியில் இடமே கிடையாது என எடப்பாடியும் கூறிவிட்டார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கீழே சொல்லுங்கள்.